உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்புன்னு தெய்வப்புலவர் சொல்லியிருக்காரு. அதனால எந்திரிச்ச உடனே நாம் என்ன சொல்லணும்னா, போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே, புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்குருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம், சேற்றுதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே, ஏற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்படிங்கிற பாடலை சொல்லி நாம விழிக்கணும். இந்த பாடல்ல எழுந்திருக்கும் போதே போற்றி அப்படின்னு இறைவனை வணங்கிக்கிட்டே எழுந்திரிக்கணும். தெய்வப்புலவர் கூட தெய்வம் தொழால் கொழுன தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை அப்படின்னு சொல்லுவார். தொழுதெழுவாள்னு சொல்லுவார். அந்த இடத்துல தொழுதலும் எழுதலும் ஒரு சேர் நிகழும். எழும்போதே தொழணும், தொழுது கொண்டே எழணும். இந்த ரெண்டும் ஒன்றா நடக்கணும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கைக்கே முதல் அவர் தானே. முதல் இல்லாமல் வியாபாரம் பண்ண முடியாது. அது மாதிரி இந்த வாழ்க்கை வாழணும்னா நமக்கு ஒரு முதல் தேவைப்படுது. அந்த முதல் திருவருள் தான்.